வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து 2/1/2026 பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல டிக்கெட் டூ ஃபினாலேயோட லாஸ்ட் டாஸ்க் ஒளிபரப்பப்பட்டது. இதுல சாண்ட்ராவுக்கும், பார்வதி மற்றும் கம்ருதீனுக்கும் வெர்பலா ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பின்னாடி பார்த்துட்டீங்கன்னாக்கா, திடீர்னு சாண்ட்ராவ தள்ளி விடுற மாரி நம்ம பார்க்குறோம். நம்மளோட இந்த வீடியோ யாரு சரி, யாரு தவறு, யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத பேசுறத பத்தி இல்லங்க. கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்களா? இல்ல இதுல யாராவது ஒருத்தர் தான் தள்ளி விட்டாங்களா? இன்னொருத்தரோட பேர் இதுல தேவையில்லாம டிராக் ஆகுதா? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இன்சிடென்ட்ட பத்தி எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி, தயவு செய்து இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது சாண்ட்ரா, பார்வதி மற்றும் கமருதீன் பின் சீட்ல இருக்கிறாங்க. திடீர்னு பார்வதி அந்த கதவ தொறந்து இவங்கள வெளிய தள்ளலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்குறாங்க. அவங்க கதவ தொறக்கவும் ட்ரை பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா தொறக்க முடியல. அதனால அவங்க உள்ள போயிடுறாங்க. இப்ப அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா, கமருதீன் கொஞ்சம் வெளிய அந்த கதவ தொறக்க ட்ரை பண்றாரு. கதவும் தொறந்துருது. இங்க பார்த்தீங்கன்னா, பார்வதி கிரீம் கலர் டாப் அண்ட் பேண்ட் போட்டிருக்காங்க. கமருதீன் கிரே கலர் டீ ஷர்ட்டும், பிளாக் கலர் பேண்ட்டும் போட்டிருக்காரு. இத நோட் பண்ணுங்க. இந்த கிளிப்ல பார்க்கும்போது கதவு தொறந்தது கமருதீன் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளீனா தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் இப்ப யார் அவங்கள தள்ளி விட்டாங்க? சும்மா தள்ளி விட்டாங்களா? உதைச்சு தள்ளி விட்டாங்களா? அத தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்வதி தான் அவங்கள தள்ள ட்ரை பண்றாங்க. கால்ல வச்சும் புஷ் பண்றாங்க. ஆனா அவங்க விழல. அவங்க ஒரு மாரி டைட்டா புடிச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ஒரு கால் அவங்கள உதைச்சு விடுது. இந்த காலோடைய பேண்ட் கலர் மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இது கமருதீனோட காலுங்க. இது பார்வதி கால் இல்லவே இல்ல. கமருதீன் சாண்ட்ராவ உதைச்சு கீழ தள்ளிட்டு, அந்த கால உள்ள எடுத்து வைக்கிறாரு. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுமே எல்லாரும் பார்வதி திட்டுறாங்க. ஆனா கமருதீன் கொஞ்சம் கூட இது நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லவே இல்லங்க. எதுவுமே நடக்காத மாரி உட்கார்ந்துட்டாரு. இப்போ இன்னைக்கு காலையில லைவ் எபிசோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் அவள புஷ் பண்ணிட்டோம். நம்ம தான் அவங்கள உதைச்சு தள்ளிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நிஜமா பண்ணது கமருதீன். அவரு யார்ட்டயுமே சொல்லல இத. இதுல கிளீனா தெரியிறது என்னன்னாக்கா, கமருதீன் தான் அந்த கதவ தொறக்கவும் செய்றாரு. அவரு தான் சாண்ட்ராவ எட்டி மிதிக்கிறாரு. மிதிச்சதுக்கு அப்புறம் கால உள்ள எடுத்து வச்சுட்டு, எதுவுமே தெரியாத மாரி உட்கார்ந்திருக்காரு. சபரி, வினோத்துக்கு பார்வதி பண்றது மட்டும் தான் கிளீனா தெரியறதுனால, அவங்க எல்லாருமே பார்வதி பண்ணாத, பார்வதி பண்ணாத இதே தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. விழும்போதும் சாண்ட்ரா பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பார்வதி தான் தெரியிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து பார்க்குற விக்ரமுக்கும், பார்வதி தான் அவங்கள தள்ளிவிட்ட மாரி தெரியுது. எதையுமே நல்ல ஞாபகம் வச்சு பேசுற பார்வதிக்கு, கமருதீனோட விஷயம் அப்படின்னு வந்துட்டாலே என்ன ஆகுதுன்னே தெரியலங்க. அவங்க நடக்கிற இன்சிடென்ட்டே மறந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க அன்வான்டட் டச்ன்னு ஒண்ணு சொன்ன ஒரு விஷயம் பேட் டச்சா மாறிட்டு, அத அவங்களே நம்ம பேட் டச் தான் சொன்னோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதியும் ட்ரை பண்ணது உண்மதான். ஆனா நெஜமாவே அவங்கள மிதிச்சு தள்ளுனது கமருதீன் தான். அதுல தான் அவங்க வெளிய போய் விழுந்துட்டாங்கங்கிறது தெரியுது. ஆனாலும் பார்வதி, இது நம்ம தான் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு அவங்களே நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்ப ரெட் கார்ட் குடுக்கறதா இருந்தா யாருக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.